லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப கூட நாளைக்கு சாமிக்கு பூஜை பண்ண போறோம். அதுக்கு முறைப்படி நாளைக்கு தான் சாமியை பெட்டியில இருந்து வெளியே எடுத்து கருவறையில வைக்க போறோம். அப்போ இப்ப சாமி எங்க இருக்கு? வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கம்மா. இந்த பெட்டிக்குள்ளதான் சாமி இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சாமி சிலையை ஐயா தான் பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு. சரியா பூஜை அன்னைக்கு காலையில சாமி சிலையை எடுத்து உரியவங்க கையில கொடுப்பாரு. மறுநாள் அதே நேரத்துல யாரு கையில சாமியை கொடுத்தாரோ அவங்க கிட்ட இருந்து திரும்பவும் சாமியை வாங்கி பரன் மேல இருக்கிற பொட்டியில போட்டு பூட்டி வச்சிருவாரு. ஐயாவுக்கு சாமியை பத்திரமா பாத்துக்கிறது தான் இந்த ஜென்மத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஓ, இதெல்லாம் வேற இருக்கா? நம்ம சாமியார் இந்த சிலைய யார் கையில கொடுப்பாரு? அந்த நேரத்துல கடவுளோட அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படின்னா யாருக்கு வேணாலும் சாமி சிலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்தை வாழையடி வாளியா தலைக்கு வைக்கிற மருமக கையில தான் அந்த சாமியை ஒப்படைப்பாருமா. அதனால வீட்டுக்கு வந்த எந்த மருமகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். நாளைக்கு காலையில யார் யாரெல்லாம் குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் விடிய காலையிலேயே தலைக்கு குளிச்சு பயபக்தியோட வந்துடணும். சாமி சிலை யாருக்கு கிடைக்கும்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி குடும்பத்துல உள்ள மருமகள் எல்லாம் வாங்க, கோயிலுக்கு முன்னாடி வச்சு கங்கணம் கட்டிக்கலாம். பூசாரி போலாம்ல? சரி வாங்கலாம், வாங்க போலாம். எல்லாரும் இப்ப போயிட்டு நாளைக்கு சூரியன் கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே கோயில் வாசலுக்கு வந்து சேர்ந்துருங்க. சாமியோட ஆசீர்வாதம் எந்த மருமகளுக்கு கிடைக்குதுன்னு நாளைக்கு பாப்போம். மேடம், நீங்க இங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை பார்த்ததும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி. பட்டிக்காட்டுல இருக்கிற கோயிலுக்கு ஃபேமிலியா கிளம்பி வந்துட்டு பத்தாததுக்கு
செவனேன்னு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த என்னைய வேற எடுபுடி வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த 2 நாளை எப்படி சமாளிக்க போறேன்னு ஒரே மலப்பாவே இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களையே இவங்க கூப்பிட்டாங்களா என்ன? இந்த வீட்ல என்ன யார் கூப்பிட போறாங்க? நானா தான் வந்தேன். புள்ளிமான் புளிய தேடாது, பசிச்ச புலிதான் புள்ளிமான் தேடி வரணும். அப்போ இங்க வேட்டை நடக்க போகுதுன்னு சொல்ல வரீங்களா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? வினய் கிட்ட நானும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லும்போது எனக்கு எந்த பிளானுமே இல்ல. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போவோம், அங்க சாமி நமக்கு ஏதாவது வழிகாட்டாமலா போயிடும்னு நினைச்சேன். சாமி என்ன கைவிடல, சூப்பரா ஒரு ரூட்டை போட்டு காட்டியிருக்கு. சூப்பர் ரூட்டா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஊர்க்காரரு வாசுகி ஆண்டி கிட்ட சொன்னதை நீ கவனிக்கலையா? இல்லையே. நாளைக்கு நடக்க போற பூஜையில சாமி சிலைய வீட்டுக்கு வந்த மருமக கிட்டதான் அந்த சாமி கொடுப்பாருன்னு சொன்னாருல்ல. ஆமா மேடம், உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சாமியாரு உங்க கையால தான் கொடுக்க போறாரு, அதானே உங்க பிளானு? அவரு என் கையில சாமிய கொடுக்கறாரோ இல்லையோ, ஆனா அந்த மித்ரா கையில சாமிய கொடுத்துட கூடாது. அது மட்டும் நடந்தா அந்த சாமியும் இந்த ஊர் மக்களும் அவளை வினைக்கு மனைவியா அங்கீகரிச்சதா ஆயிடும். முதல்ல அதை தடுக்கணும். அடுத்தது மித்ராக்கும் அந்த மூர்த்திக்கும் இருக்கிற கனெக்ஷனை, அவளோட பழைய கதை எல்லாத்தையும் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி மித்ரா மேல வெறுப்பை உண்டு பண்ணணும். அப்பதான் நான் இங்க என்ன நினைச்சு வந்தேனோ அது நடக்கும். இத்தனை நாள் 4 செவத்துக்குள்ள இந்த பஞ்சாயத்தை மூடி வச்சு வெளிய ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாடகம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாது. எல்லாத்துக்கும் அந்த மித்ராவை பொது வெளியில பதில் சொல்ல வைக்கிறேன். அதுக்கு சாமி எனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாம நான் தான் ஃபினிஷ் பண்ணணும். மேடம், நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நான் பண்றேன் மேடம். நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. ரகு மாமா கிளாஸ்மேட் சொன்னாரு. நீ வேறையா சும்மா நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு. எல்லாம் காத்தோட்டமா வசதியா இருக்குல்ல? இருக்குங்க. என்ன சாப்பாடுலாம் ஓகேவா? ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. ஆமா ஆமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். சாப்பாடும் சரி, பரிமாறின உபசரிப்பும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அட இதுல என்னமா இருக்கு? நீங்க விருந்தாளிங்க, உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு வேணும்ன்றத சொல்லுங்கம்மா. ஆமா, இந்த ஊர்ல கொசுத்தொல்லை அதிகமோ? தாங்க முடியல. ஆமாங்க, அந்த கொசு தொலையும் தாங்க முடியல, இங்க கொசு தொலையும் தாங்க முடியல. ஏதாவது பண்ணுங்க. தெரியும் மாப்ள, அதுக்காக தானே குசுபத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன கொடுங்க. கொசுபத்தியா? ஆமா, இது இல்லனா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா புத்திசாலித்தனம். ஆமா ஆமா. அதெல்லாம் சரி, எங்க படுக்கிறது? வேற எங்க? இங்கேதான். இங்கேயே வா. ஆமா சார், இங்கே தூங்க வேண்டியதான். காத்தோட்டமா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே தூங்குனா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, நான் தீபிகா சசியெல்லாம் இங்க படுத்துக்கிறோம். வினயும் மித்ராவும் இங்க படுத்துக்கிட்டோம். அப்படின்னா நான் இங்கே இந்த கட்டிலேயே படுத்துக்கிறேன். சரி சரி, நாங்க அப்ப அப்புறம் கிளம்புறோம். வரேன். வரேன் தம்பி. வரேம்மா. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க.
காலையில கோயில்ல பாப்போம். சரி. ஆ? சரி சரி. வரோம். ஓகே மாப்பிள்ள இந்தாடா. இதோ வையா. அங்க போய் எடுத்துக்கிறோம்டா. மேடம் சசி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி வா. தீபிகா, என்ன உங்க 2 பேரும் ஏற்கனவே தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. சச்சா முன்னாடி எல்லாம் தெரியாது. என்ன இப்போ உங்க குடும்பத்துல யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் இவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? சரி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வா போலாம். வா. ஐயா, யார் சாமி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சாமி சிலை யாரு எடுக்கணும்ன்றத நீங்களோ நானும் முடிவு பண்ண முடியாது. அத முடிவு பண்ண வேண்டியது அந்த சாமியே தான். சரிங்கய்யா, அதை எப்படி முடிவு பண்றது? வீட்டு மருமகளுங்க எல்லார் பேரையும் ஒரு சீட்ல எழுதி அந்த குடத்துக்குள்ள போட்டு அதுல ஒரு சீட்டை எடுத்து அதுல இருக்கிற பேரை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். உங்க பேருமா? மித்ரா. பாப்பா இங்க வாமா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இதுல இருந்து ஒரு சீட் எடு. தேர்ந்தெடுத்த பேரு மித்ரா. மித்ரா ரொம்ப சின்ன வயசுல, அதுவும் கல்யாணம் ஆகி வருஷத்திலேயே சாமி எடுத்து வைக்கிற வாய்ப்பு
அவ்வளோ சாதாரணமா யாருக்கும் அமையாது. ஆனா அது உனக்கு அமைஞ்சிருக்கு. மித்ரா உங்களுக்கு மருமகளா அமைஞ்சது கடவுள் பாக்கியம். நல்லா இருங்க. அம்மா, இத உங்க மருமகளுக்கு வச்சு விடுங்க. ஆ. ரொம்பதான் இவ இதுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கால. அவளை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே மேடம். சும்மாவே சீன் போடுவா. இவ்ளோ பேர் கூடி இருக்கிற இடத்துல சொல்லவா வேணும்? அவ ஒருத்திக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்னு நினைப்பா. பண்ணட்டும் பண்ணட்டும். நாம கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் லேட்டஸ்டா பண்ணலாம். என்ன பண்ண போற மேடம்? நீ வெயிட் பண்ணு. நான் என்ன பண்ண போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கண்ணாலே பாப்ப. நீங்க குடுக்கற பில்டப்ப பார்த்தா ஏதோ பெருசா பிளான் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி வா. சரி, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் சட்டு போட்டு பண்ணுங்க. சரி தம்பி, ஆரம்பிச்சிடலாம். மித்ரா, இப்படி வாமா. போ மித்ரா. மித்ரா, நான் சொல்றத கவனமா கேளுமா. சாமி போட்டி எடுக்கும்போது சாமியார் என்ன சொன்னாலும் மனம் கோணாம செய்யணும். சாமி போட்டிய கை நழுவி கீழே விடுறதோ, பாரம் சுமக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. மித்ரா, சாமி பொட்டியை தூக்கி உன் தலையில வச்சாச்சுன்னா அதை பத்திரமா கோவில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுல ஏதாவது சின்ன தடை வந்தாலும் சாமி குத்தமாய் போயிடும். நல்லா கேட்டுக்க, அது உனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த ஊருக்கே கெடுதலாயிடும். கவனமா இருந்துக்கோ. எல்லாம் சரியா பண்ணிடுறேங்க. நீ போய் மஞ்சப்படவை கட்டி சாமி சன்னதியில் இருக்கிற 7 குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு வாமா. நிறுத்துங்க ஐயா. நீங்க எல்லாம் ஊர்ல பெரியவரு. நீங்க எது செஞ்சாலும் 1க்கு 4 தடவை யோசிச்சு நல்லது கெட்டதை பார்த்து தான் முடிவெடுப்பீங்க. ஏன்னா நீங்க பண்றது இந்த ஊரோட நல்லதுக்கு. அதுல ஏதாவது தப்பு தண்டா நடந்தா மொத்த ஊருமே பாதிக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணலாமா? அப்படி என்னமா நாங்க தப்பு பண்ணிட்டோம்? இந்த பொண்ணை பத்தி முழுசா விசாரிச்சீங்களா? எல்லாம் விசாரிச்சுதாமா இறங்கியிருக்கோம். நீ என்ன சொல்ல வரன்னு எங்களுக்கு புரியுது. அந்த பொண்ணு முழுகாம இருக்கு. அவங்க போய் அந்த சாமி பெட்டியை தூக்கலாமான்னு கேக்குற, அதானே? அதெல்லாம் நான் 4 பேர்கிட்ட விசாரிச்சிட்டேமா. சாமி பொட்டியை எடுத்துட்டு வர பொறுப்பை அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா யாரால முழுகாம இருக்காங்கிறது தான் இப்போ. என்னம்மா சொல்ற? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதாயா பேசுறேன்.
ஐயா, ஒரு பொண்ணு மேல பொது இடத்துல வச்சு இவ்வளோ பெரிய குத்தத்தை சொல்றேன்னா ஆதாரம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். வேணும்னா அந்த பொண்ணோட புருஷன்கிட்டயே கேட்டு பாருங்க.